வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகா, தக்காளி 2, கருவேப்பிலை. இது எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேங்க. ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 2 மீனுங்க. அதுக்கேற்ற புளி 50 தான். இந்த தக்காளியை நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதையும் நல்லா கரைச்சி அந்த தக்காளியில மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த தக்காளியும் இந்த புளி தண்ணியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதில் 2 டீஸ்பூன் வீட்டுத்தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வேணுன்ற தண்ணி. இப்போ இந்த பவுல் ஃபுல்லாக தண்ணி வந்துடுது. இதை எடுத்து வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் பொரிஞ்சு வந்தது. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிருக்கு. இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கீங்களா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாம். இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா பொண்ணு வரலாம் வதங்கி வந்திருக்கு. நம்ம தக்காளி, புளி, மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். வேணும்னா நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எண்ணெயிலேயே தக்காளி வதக்க வேணாம். புளி தண்ணியிலேயே தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி வச்சாக்கா நல்லாவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வந்தோடனையும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே அதில் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் மீனெல்லாம் போட்டேன்னாக்கா இந்த பாத்திரம் பிடிக்காது. அதனால வேற பாத்திரம் நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ மூடி போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நம்ம மீன் ஆஞ்சி மஞ்சள் தடவி வச்சுருக்கோம். இப்போ அதில் எடுத்து இப்போ மூடி விட்டுடலாம். இப்போ குழம்ப திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொச்சிட்டு இருக்கேன் பாருங்க. நல்லா மீன் குழம்பு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா கொத்தமல்லி, அதையும் தூவிக்கலாம். பாருங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி.